Happy greetings to you all, my dear friends. Today I'm going to share a wonderful thought that has provoked a productive thought about perception. Perceptionனா என்ன? Perception எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது, அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, டிராபேக்ஸ் என்ன, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First, what is perception? Perception is the way of thinking or the assumption that we are going to impose on an activity of a person or a thing. நம்மளுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி உருவகப்படுத்தி ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான அர்த்தம் தான் பெர்செப்ஷன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் எப்படி இருக்கலாம்? எய்தர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஒன்று நேர்மறையாக இருக்கலாம், இல்லை எதிர்மறையாக இருக்கலாம். If you're going to have positive perception in all aspects, it is well and good, okay. But then, secondly, நேர்மறையாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. எதிர்மறையாக இருக்கும் பொழுது the negative perception is going to drain your energy. Negative perception is going to bring a bad impact for you on others or others' activity. So, இப்போ there's a strong statement saying perceptions should always never be negative. That is a strong statement, a productive statement that we have to hold on. Perceptions என்னைக்குமே எதிர்மறையா இருக்கக்கூடாது. என்னைக்குமே எதிர்மறையா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்னா அது எப்படி சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நீங்களே ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். எஸ், இட் இஸ் சூட்டபிள். எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நம்புங்க, பட் verify. Trust, but verify. Before that, have your perception in a positive aspect. So, having your perception in a positive aspect will build self-confidence, self-energy, self-motivation. சுய உந்துதல், சுய முன்னேற்றத்திற்கான அடிப்பணிதல் எல்லாமே ஏற்படுத்தக்கூடியது இந்த பாசிட்டிவ் பெர்செப்ஷன். நெகட்டிவ் பெர்செப்ஷன் நமக்கு ஆப்வியஸா நம்மளுடைய எனர்ஜி ட்ரெயின் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்ட் டு ஹேவ் நெகட்டிவ் பெர்செப்ஷன். இப்போ நான் ஒரு லைவ்லி எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு நடந்த எக்ஸாம்பிளே சொல்றேன். சே மை ஃப்ரெண்ட் இஸ் கோயிங் டு டிராவல் ஃப்ரம் மை லொகேஷன் டு another location to purchase a mobile phone during the evening time. He has missed out to call me to join him. என்னை கூப்பிடுறதுக்கு மறந்து விட்டாரா இல்லை இன்டென்ஷனலாக விட்டாரா அப்படின்றது என்னோட திங்கிங்ல போகுது. நெக்ஸ்ட் டே ஃபோன் வாங்க போனப்ப நம்மளுக்கு கூப்பிட போகலையே அப்படின்றப்ப என்னுடைய பர்செப்ஷன் எப்படி போகுதுன்னா, ஃபோன் வாங்க போறப்ப நம்மளுக்கு கூப்பிடாம போயிருக்கான் பாரு, ஏதாவது ஒரு வேலைன்னு நம்மளுக்கு கூட்டிட்டு போயிருப்பான்ல அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வருது. பட் தென் நான் அதை அப்படியே ஹோல்டில் வச்சுக்கிறேன். தி தேர்ட் டே when he's going to come home, I'm just asking him, எதனால நீ என்னை விட்டுட்டு போன, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு இன்டென்ஷனலா லெவலா கேட்கும் பொழுது, நாட் இன் ஹைப் ஆர் இன் an emotional manner. Just like that, when I'm going to ask, his intention of leaving me and going was, that day evening was a rainy evening. He predicted either we shall go by individual and rain, not our friend should do. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் அவன் விட்டுட்டு போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல என்னுடைய பெர்செப்ஷன் தப்பா இருந்து அவனை அப்போஸ் பண்ணி பேசியிருந்தேன் அப்படின்னா எல்லாமே வேஸ்டா போயிருக்கும். பட் தென் என்னுடைய பெர்செப்ஷன் தப்பா இருந்தாலும் நான் அவங்ககிட்ட பேசல, அதுக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்னன்னா என்னுடைய பெர்செப்ஷன் தப்பு. ஸோ அன்னைக்கு நான் முடிவெடுத்தது, அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், பெர்செப்ஷன்ஸ் should always never be negative, so that everything will be aligned towards our need. So always have your perceptions to be positive, think positive, act positive, and you will always receive positive. Thanks for listening. Thank you.